இப்பொழுது இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க இது ஒரு குழுவாக ஒரு பாரிய ஒரு பெரிய நெட்வொர்க்காக உருவானால் இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி இலங்கை பாதுகாப்பு தரப்பினருக்கும் சரி பெரிய ஒரு தலையீடியாக மாறிவிடும். ஆகவே இதை அந்த மூலையிலேயே கிள்ளி எறிவதுதான் சிறந்தது என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், இலங்கை போலீஸ் திணைக்களமோ அல்லது பாதுகாப்பு தரப்பினரோ இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செயற்படுத்தி இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், போதைப் பொருள் வர்த்தகம், அதே போல் அண்டர்வேர்ல்ட் புல் ஆக்டிவிட்டீஸையும் எப்படி நிறுத்தப் போகிறார்கள், முழுதாக கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகிறார்கள் எப்படி என்று தான் கேள்வியாக இருக்கின்றது. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஏதாவது சட்டம் போதவில்லை என்றால் சட்டத்தை இயற்றியாவது நாங்கள் அனைத்தையும் சரி செய்வோம் என்ற சொல்லித்தான் ஒரு வாக்குறுதியை வழங்கித்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே இன்னமும் துப்பாக்கிகள் ஆங்காங்கே வெடித்துக் கொண்டிருப்பது பாரிய ஒரு பிரச்சனை. மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இன்னும் ஏன் இந்த அச்சுறுத்தல் நிலைமை என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஆகவே அதே போல அங்குரேகொட சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறிப்பாக சொல்ல வேண்டும். அந்த துப்பாக்கிதாரி மெயின் ஷூட்டர் சம்பந்தமாகவும் அந்த கொலை வழக்கு கொலை விவகாரம் சம்பந்தமாகவும் இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் சொல்லப்பட்டது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லல் அவர்கள் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருந்தார். இரண்டு பேருமே, அதாவது கரந்தனிய சுத்தாவால் தான் இந்த கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ட்ராக்டை எடுத்தவர் பத்தேகம களு. இருவருமே முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல கரந்தனிய சுத்தா இராணுவத்திலிருந்து விலகி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு திருட்டுகளை தான் செய்து வந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்திற்காக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கைதாகி சிறைக்குள் செல்கிறார். பின்னர் பத்தேகம களு என்ன செய்கிறார்? அவரும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபராகத்தான் இருக்கிறார். இராணுவத்திலிருந்து விலகி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர். அதே போல கரந்தனிய சுத்தா ஒரு கொலை, முதலாவது கொலை வந்து இத்தவுந்த துஸ்தர என்ற ஒரு வைத்தியர், பிரபலமான வைத்தியர், மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கொண்டு நல்ல பெயரை பெற்ற ஒரு வைத்தியரை கொலை செய்துவிட்டு சிறைக்குள் செல்கிறார். மீண்டும் அங்கு இருவருக்கும் பழக்கம் ஏற்படுகின்றது. கரந்தனிய சுத்தாவுக்கும் பத்தேகம களுவுக்கும் இருவரும் சேர்ந்து நட்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பின்னர் பத்தேகம களு வெளியே வந்தவுடன் கரந்தனிய சுத்தாவிடம் தான் இவருக்கு தேவையான பணம் மற்றும் போதைப் பொருள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் கரந்தனிய சுத்தா வெளிநாடு சென்று தலைமறைவாகிறார். கரந்தனிய சுத்தா வெளிநாட்டிலிருந்து இங்கிருந்து பல விஷயங்களை பத்தேகம களுவை வைத்தான் செய்திருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது.